ஸ்தோத்திரம். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, என்னுடைய வீட்ல அந்த கடன் பிரச்சனை எப்படி அடைஞ்சதுன்னு பார்த்தீங்களா? அத பத்தி நான் சொல்றேன் கேளுங்க. ஆ நான் ஆண்டவர பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு பைபிள் கிளாஸ்ல போய் ஜாயின் பண்ணேன். அவங்களும் ஆண்டவர பத்தி எனக்கு சொல்லிக் குடுத்தாங்க. அதுக்கப்புறம் நான் என்னன்னா, என்னுடைய மனநிலைமை மறுபடியும் என்னன்னா மாற ஆரம்பிச்சது. பைபிளே படிச்சுட்டு இருந்தா நம்ம கடன் பிரச்சனை அடையாதுடா. நம்ம அடுத்து ஏதாவது வேலை பார்க்க ஆரம்பிச்சிடலாம். அப்பதான் கடன் பிரச்சனை அடையும் அப்படிங்கிறதான ஒரு நிலைமை வந்தது. அதனால என்ன பண்ணிட்டேன்னா, நான் வீட்டுக்கு வந்துட்டேன். அங்க இருந்து நான் வீட்டுக்கு வந்துட்டேன். வீட்டுக்கு வந்துட்டு, நான் எப்பயும் வீட்டுக்கு வந்துட்டேன்னா, மண்ணு வெட்டி அதாவது மண்ணு வெட்டி மத்தவங்களுக்கு அத வியாபாரம் பண்ணுவேன். மண் திருடுற வேலைன்னு சொல்லுவாங்களே, அந்த வேலை பார்ப்பேன். வீட்டுக்கு வந்துட்டா. அதனால வீட்டுக்கு வந்துட்டு மண் திருடுற வேலைய பார்க்கறதுக்கு போறேன். மண்வெட்டி எடுத்துட்டு போறேன். மண்வெட்டி வச்சு அந்த மண் வெட்டுறதுக்காக நிக்கிறேன். அப்பொழுது எனக்குள்ளருந்து ஒரு குரல் எழுந்தது. "நீ என்னுடைய வேலைய செய்றதுக்காக மறுபடியும் நீ பைபிள் ஸ்டடி படிச்ச இடத்துக்கு போ" அப்படின்னு. "நீ போ. நீ இந்த வேலைய பார்க்காத. நீ என்னுடைய வேலைய பார்க்க போ. என்னுடைய வேலைய பார்க்க போ" அப்படின்னு சொல்லி எனக்குள்ளருந்து ஒருவர் பேசுகிறார். அவர் தேவன் தான்னு எனக்கு தெரியுது. ஆனா எனக்கு நம்பிக்கை இல்ல. "நீங்க தான் பேசுனீங்களா ஆண்டவரே?" அப்படின்னு சொல்லி எனக்குள்ள ஒரு கேள்விகள் வருது. என்னாலயும் அந்த மண்வெட்டி எடுத்து வெட்டவும் முடியல. மனசுக்குள்ள அப்படியே போராட்டம். அப்புறம் அப்படியே போராடிக்கிட்டே போயிட்டேன். பைத்தியக்காரன் மாரி பேசுறேன். எனக்குள்ள யாரு நீங்க தான் பேசுனீங்களா? ஆண்டவரே நீங்க தான் பேசுனீங்களா? ஏன் என்ன இப்படி பேசுறீங்க? அப்படின்னு. அதுக்கிடையில ஆண்டவரே நீங்க தான் உங்களுடைய வேலை ஊழியத்துக்கு சொன்னீங்கன்னா, யாராவது தூதன அனுப்புங்க. இல்லாட்டா வேற யார் மூலமாவது என்னட்ட வந்து பேசுங்க. இல்லாட்டி நீங்களே இறங்கி வந்து என்னட்ட உங்கள முகத்த காட்டுங்க. அப்பதான் நான் உங்க ஊழியத்துக்கு போவேன் அப்படின்னு சொன்னேன். ஆனா ஆண்டவர் சொன்னாரு, "இல்ல. ஆ நான் தான் உன்னோட பேசுறேன். நீ ஊழியத்துக்கு போ. ஊழியத்துக்கு போ" அப்படின்னு சொல்லிட்டு. நான் நம்பவே இல்ல. அப்புறம் நான் ஆண்டவர்ட்ட கேட்டேன். எனக்கு நம்பிக்கை தர்ற மாரி ஏதாவது சூழ்நிலைகள எனக்கு சொல்லுங்க அப்படின்னு. அதோட ஆண்டவர் ஒரு விஷயம் சொன்னாரு. "உன் வீட்ல இன்னைக்கு சண்டை நடக்கும். உன் வீட்ல இன்னைக்கு சண்டை நடக்கும். அப்படி சண்டை நடந்துருச்சுன்னா, நீ ஊழியத்துக்கு கிளம்பிறணும்" அப்படின்னு சொன்னாரு. ஆண்டவர் இப்படிலாம் பேசுவாரா? சண்டை போடுறதெல்லாம் ஆண்டவர் பேசுவாரான்னு பார்த்தா இல்ல. ஆனா எனக்கு அப்படிதான் பேசினாரு. அப்புறம் நான் இன்னொன்னு சொல்றேன். "ஆண்டவரே எங்க வீட்ல கடன் பிரச்சனைலாம் இருக்கு. நான் ஊழியத்துக்குலாம் போக முடியாது ஆண்டவரேன்னு" சொன்னேன். ஆனா அவர் கேட்கல. "நீ ஊழியத்துக்கு கிளம்பி போகணும். இப்படிக்கு நீ வீட்டுக்கு போ" அப்படின்னு சொன்னாரு. அதே மாரி நான் வீட்டுக்கு போனேன். வீட்டுக்கு போனோனே இப்ப என்னன்னா ஒரு டார்கெட் குடுத்துருக்காரு. சண்டை வந்துருச்சுன்னா, நான் கிளம்பிறணும் ஊழியத்துக்கு. அப்படிதானே? எப்பயுமே எனக்கும் எங்க அப்பாவுக்கு தான் சண்டை வரும். எனக்கும் எங்க அப்பாவுக்கு தான் சண்டை வரும். அன்னைக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு வேலை ஒண்ணு பார்த்துட்டு இருக்கிறோம் வீட்ல. இந்த கதவு மாட்டுற வேலை. கதவு மாட்டுற வேலை பார்த்து முடிச்சுட்டு, அப்பா வந்து சின்ன சின்ன பொருளெல்லாம் கேட்கிறாரு. நான் எடுத்து குடுக்குறேன். ஏதோ